கடும் மழை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடும் மழை காரணமாக நீரில் மூழ்கியிருந்த அனுராதபுரம், மிகுந்துபுர, ஜெயஸ்ரீபுர, திம்பிரிகடவல மற்றும் ஜெயந்தி மாவட்ட ஆகிய பிரதேசங்களில் வெள்ளம் வடிந்தோடி வருகின்றது. அனுராதபுரம் நீராவிய பகுதியை ஊடறுத்து வீசிய கடும் காற்றினால் சில வர்த்தக நிலையங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை பதுளை வெளிமடி வீதி நேற்றிரவு தொடக்கம் பனிமூட்டத்துடன் காணப்படுகின்றது. பதுளை அமுனுவெல்பிட்டிய பகுதியில் உள்ள சுமார் 120 வீடுகள் மண்சரிவு அபாயத்திற்குள்ளாகியுள்ளன. இதன் காரணமாக 200 குடும்பங்கள் இடம்பெயர்ந்து பதுளை ரீமகா ராகுல வித்தியாலயத்தில் தங்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இதேவேளை நொச்சியாகம கொகவித்தாவ வாவி உடைப்பெடுக்கும் நிலையில் உள்ளது. வாவி உடைப்பெடுக்குமாயின் 110 குடும்பங்கள் அபாயத்திற்குள்ளாக வேண்டி நேரிடும் என எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இதேவேளை ஹட்டன் கொழும்பு ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் நேற்று தொடக்கம் பனிமூட்டம் நிலவுகின்றது. கண்டி பொது வைத்தியசாலைக்கு அருகில் ஏற்பட்ட மண் சரிவால் புற்றுநோய் வைத்தியசாலை மற்றும் தாதியர் பயிற்சி கல்லூரி ஆகியவற்றிற்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக புற்றுநோய் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளர்கள் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார்.